வணக்கம். நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை வீடியோவாக பதிவு செய்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய இந்தியாவில் பொதுவாக தமிழகத்தில் கடன் எடுத்தவங்க ரொம்ப கவலையில் இருப்பாங்க. ஏன்னா வட்டி விகிதத்தை ஏற்றி அவங்கள கட்ட வச்சு ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பேங்க் லோன் எடுத்தவங்க சொல்லவே வேண்டாம். அந்தபடி பார்த்துட்டிங்கன்னா ஆர்பிஐ பேங்க் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆர்பிஐ பேங்க்கில் என்ன அறிவிப்புனா, வீடு மற்றும் வாகன வங்கி கடன் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கியில் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு, அதாவது ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அங்கே இருக்கிற மெயினான ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்த முடிவெடுத்திருக்காங்க. வட்டி விகிதம் இந்த டைம் அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. இந்த டைம் ஏப்ரல் மாதத்தில் இவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இது 7வது டைம் எடுக்கிற முடிவு. நம்ம லோன் கட்டிகிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா வட்டி மட்டும் அதிகமாக வரும். அதுக்கான காரணம் இந்த வட்டி விகிதம் தான். அது மந்த்து அதாவது 2 மாதத்துக்கு ஒருக்கா இந்த வட்டி விகிதத்தை அவங்க கூடவோ குறையவோ செய்வாங்க. அந்த டைம் வட்டி அதிகமாச்சுன்னா நம்ம கட்டி தான் ஆகணும். குறைஞ்சாலும் நம்மளுக்கு ஹாப்பி தான். ஆனால் மேக்ஸிமம் குறையிறதே இல்லை. இப்போ என்னென்னா, இவங்க ஆர்பிஐ பேங்க் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, வட்டி விகிதம் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து குறையவோ கூடவோ இல்லை, முதல்ல இருந்தபடியே 6.5% தான் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இனி வருங்காலத்தில் இந்த வட்டி விகிதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தற்சமயம் வட்டி விகிதம் எந்த அதிகமாகவும் ஆகலை, குறையவும் இல்லை அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. இது ஆர்பிஐயோட கவர்னரே சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.